Hello students, welcome to centum channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 5 மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம் லெசனோட புக் பேக் மார்க் பண்ணலாம் வாங்க. பேஜ் நம்பர் 63 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. From letter 1 choose the correct answer. First one option A, second one option A, third one option D. Fourth one option C. From letter 2 fill up the blanks. First one Tesla, second one step down transformer, third one king electrical எழுதிருக்க பாருங்க electrical energy into mechanical energy, third one king எழுதிருக்க, fourth one க்கு generator. Next row letter 3 match the following number சொல்ற நோட் பண்ணுங்க. 31524 31524 மேட்ச் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு row letter 4 state whether true or false. If false correct statement, false na correct statement எழுதணும். First one true, second one true, third one false. என்னன்னா Fleming left hand இருக்கு இல்லையா, left strike out பண்ணிட்டு right hand rule அப்படின்ட்டு நீங்க சென்டென்ஸ் எழுதணும். ஓகேங்களா? fourth one false. நான் increased by decreasing இருக்கு இல்லையா, அந்த decreasing strike out பண்ணிட்டு increased by increasing the area of the coil அப்படி ஃபர்ஸ்ட் அப்படி decreasing பதில் strike out பண்ணி increasing வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னும் ஃபால்ஸ். என்னன்னா இங்கே டைரக்ட் கரண்ட் இருக்கு, டைரக்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு வரணும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சிக்ஸ்த் ஒன் ட்ரூ. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 5 ஆன்சர் இன் பிரீஃப். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 56. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 56 கீழே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. த லாஸ்ட் ஸ்டேர்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இங்கே முடியுது பாருங்க. மூமெண்ட் ஆஃப் தி கண்டக்டர். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ரோம் லெட்டர் 5ல. செகண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 53. த நம்பர்லேருந்து டென்சிட்டி வரைக்கும், அதுக்கப்புறம் இட்ஸ் யூனிட் இஸ் இது எழுதிக்குங்க. தேலேருந்து டென்சிட்டி இட்ஸ் யூனிட் இது எழுதிக்குங்க. ஓகேங்களா? இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 58. பேஜ் நம்பர் 58ல மெயின் பார்ட்ஸ் இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பிக்சர்ஸில் மெயின் பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் பிரஷ், கம்யூட்டேட்டர், காயில், கார்பன் பிரஷ் நோட் பண்ணுங்க. பர்மனன்ட் மேக்னெட் இது கூட எழுதணும். பர்மனன்ட் மேக்னெட், கார்பன் பிரஷ், கம்யூட்டேட்டர். ஓகேங்களா? காயில் 4. 1 2 3 4 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4 பேஜ் நம்பர் 60. பேஜ் நம்பர் 60ல் ஏசி ஜெனரேட்டர் டயக்ராம் வரையணுமா? இந்த டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணணும். இதுதான் ஃபோர்த் கொஷின். ஓகேங்களா? இந்த டயக்ராம் வரைகிறது தான் ஃபோர்த்து. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் இதுக்கு முன்னாடி லெசனில் இருக்குது. பேஜ் நம்பர் 47ல் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபோர்த் லெசனுக்கு போகணும். ஃபோர்த் லெசனுக்கு போனீங்கன்னா பேஜ் நம்பர் 47ல் இது இங்கே இருக்குது பாருங்கள். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி அந்த பேரை அப்படியே ஃபுல்லாக எழுதுகிறோம். த வோல்டேஜ்லேருந்து செவரல் வேஸ் இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஷின். ஓகேங்களா? தென் சிக்ஸ்த்து கொஷின் பேஜ் நம்பர் 61. ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். நீங்கள் என்ன பண்ணணும், டிஃப்ரென்சஸ் பிட்வீனால எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்னு போட்டு 1 2 பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும். இப்போ நான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இன்லேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே தேலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். நீங்கள் 1 2 போட்டு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனுக்கு போட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th கொஷின் நோட்ஸில் காமிக்கிறேன், நோட்ஸில் நோட் பண்ணுங்கள். Yes, it is though. Yes, it is step down transformer, so that rectified voltage is equal to battery voltage. Hence, it can work on mains as well as on battery. This is 7th question. Note பண்ணுங்க. Next, 8th question, page number 59. பேஜ் நம்பர் 59ல 8th கொஷின் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. வென்எவர் இங்கேருந்து ஃப்ளக்ஸ் சேஞ்சர்ஸ் இது வரைக்கும் 8th கொஷின். வென்எவர்லேருந்து ஃப்ளக்ஸ் சேஞ்சர்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் இன் டீடைல். ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 58. பேஜ் நம்பர் 58ல் எலக்ட்ரிக் மோட்டார் இது கீழே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பிரின்சிபல் ஃபஸ்ட்டு டைட்டில் போட்டுக்குங்க. பிரின்சிபல் டைட்டில் எழுதிட்டு an electric motor இங்கேருந்து கண்டக்டர் டு மூவ் இது வரைக்கும் எழுதிக்குங்க. பிரின்சிபல் டைட்டில் போட்டுட்டு உங்களுக்கு கொஷினில் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் 3 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார்னு. ஓகேங்களா? பிரின்சிபல் அப்படின்னு போட்டுட்டு an electric motorலேருந்து கண்டக்டர் டு மூவ் இது வரைக்கும் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டைட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டைட்டில் போட்டுட்டு சிம்பிள் காயில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு கீழே நீங்கள் இந்த டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த டயக்ராமை ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு இந்த பேரா சிம்பிள் காயிலேருந்து டே ரொட்டேட் வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒர்க்கிங் அப்படின்ட்டு டைட்டில் போட்டுட்டு அப் டு த காயில் இது வரைக்கும் ஃபஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். புரியுதுங்களா? ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன். பிரின்சிபல் அப்படி டைட்டில் போட்டுட்டு an எலக்ட்ரிக் மோட்டார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டைட்டில் போட்டுட்டு சிம்பிள் காயிலேருந்து தே ரொட்டேட் வரைக்கும் எழுதிக்கோங்க. அது கீழே இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். அதுக்கு கீழே ஒர்க்கிங் அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு இஃப் த கரண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு ரொட்டேஷன் ஆஃப் தி காயில் இது வரைக்கும் ஃபஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். செகண்ட் ஒன் பேஜ் நம்பர் 61. பேஜ் நம்பர் 61ல் நீங்கள் இந்த ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டயக்ராமை நீங்கள் வரையணும். இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோமன் லெட்டர் 5ல் 6th கொஸ்டின் மார்க் பண்ணி பாருங்க. அது அப்படியே ஃபுல்லாக எழுதணும். அந்த ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இது வரைக்கும். இது செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். இங்கேருந்து இது வரைய இது செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். தென் தேர்ட் டீட்டெயில் பேஜ் நம்பர் 60. தேர்ட் டீட்டெயிலும் பேஜ் நம்பர் 60ல் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு எழுதிட்டு an ஆல்டர்னேட்டிங்லேருந்து ரெஸ்பெக்டிவ்லி இது வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே அவுட்டர் எண்ட்ஸ்லேருந்து சர்க்கியூட் வரைக்கும். இது கீழே இந்த டயக்ராமை ட்ராப் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒர்க்கிங் அப்படின்ட்டு டைட்டில் போட்டுட்டு வென் த காயில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு இது வரைக்கும் தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். இது வந்து பேஜ் நம்பர் 61ல் முடியும். கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ் இது தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.